ஒரு பெரிய இது நீங்க ஃபுல் லென்த் இப்படி இழுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 4 கார்னர். ஸோ இப்படி கேப் வச்சுக்கோங்க. கேள்வி இந்த கனெக்டர்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹாய் கைஸ், நம்ம ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் சிங்கிள் டயர் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது கார்டனுக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காகவே இப்போ போய் பைப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் யூபிவிசி பைப் ஒரு ஃபுல் லென்த் வாங்கிக்கோங்க. 4-வே 4 பீஸ் வேணும். 3-வே 4 பீஸ் வேணும். 3 ட்ரெயின் செல் மேட், ஒரு டேப் மெஷர்மெண்ட்க்கு, அதுக்கப்புறம் யூபிவிசி கட்டர் ஒன்று, ஜஸ்ட் மார்க்கர் ஒன்று நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்காக. இவ்வளோதான் அதுக்கு தேவையான ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம யூபிவிசி பைப்பை வந்து கட் பண்ணிக்கணும். இதுக்கு நமக்கு எவ்வளோ அளவு வேணும்னா 18 இன்ச்சில் 6 பைப் வேணும், 8 இன்ச்சில் 8 பைப் வேணும், 7 இன்ச்சில் 4 பைப் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 18 இன்ச்சில் 6 பீஸ் வர மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணணும். இந்த கட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், இதுதான் ஒரு பெரிய டவுட்டு. இதை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களும் எப்படியோ ட்ரை பண்ணுறோம், இப்படி இழுக்கிறோம், இப்படி வைக்கிறோம், ஒன்றுமே வரல. நேராக மறுபடியும் கடைக்காரங்கிட்ட போனேன். இதை நீங்கள் ஃபுல் லென்த்துக்கு இப்படி இழுக்கணும், 2 சைடு இந்த இதை எடுத்து விட்டு. அதுக்கப்புறமா உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சு ஒரு 3 இது கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ரிமைனிங் பீசஸ் கட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை இப்படி இழுத்து தான் கட் பண்ணணும். இப்போது 18 இன்ச்சில் 6 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து 8 இன்ச்சில் 8 பீஸும் 7 இன்ச்சில் 4 பீஸும் ரெடி பண்ணணும். அதுக்கு மறுபடியும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எட்டு இன்ச்சில் 8 பீஸ் வர மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ 7 இன்ச்சில் 4 பீஸ் வர மாதிரி மார்க் பண்ணுறேன். இப்போ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த லைனில் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் கோணையாக கட் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஒரு ஃபுல் லென்த்தில் இவ்வளோ பைப் தான் மீதி கிடச்சிருக்கு நமக்கு. இதெல்லாம் பழைய பைப்பாக. இதுவும் ஆக்சுவலி மீதி தான் நமக்கு ஃபுல் லென்த்தில். இப்போ நம்மக்கிட்ட 18 இன்ச்சில் 6 பீஸ் இருக்குது, 7 இன்ச்சில் 4 பீஸ் இருக்குது, 8 இன்ச்சில் 8 பீசஸ் இருக்குது. இது வந்து நம்ம லெக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சென்டரில் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஹரிசாண்டலாக போட போகிறோம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கனெக்டர்ஸ் வந்து அது ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது 3-வே, 2 சைடு வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், இது வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். 3-வே 4மே கார்னர்ஸில் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இது பார்த்தீங்கன்னா 4 கார்னர். ஸோ இப்படி கேப் வச்சுக்கோங்க. இப்போ 4-வே வந்து அதே மாதிரி ஒன்று வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்த மாதிரி இருக்கும், ஸ்டாண்டுக்குள்ளே. 1 2 3 4. ஸோ இவ்வளோ தான். இதை அப்படியே நம்ம வந்து இந்த கேப் ஃபுல்லாக
நம்ம 18 இன்ச் பைப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேப் ஃபுல்லாக நம்ம 7 இன்ச் பைப் வைக்க போகிறோம். லெக்குக்கு 8 இன்ச் பைப் வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு 18 இன்ச்சை தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 வேவோட எண்டு அண்ட் ஒரு 4 வேவோட எண்டு இப்படி வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கட்டணும். கொஞ்சம் டைட் ஆகும். அப்போதான் கீழே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் இந்த சைடு சேம். அந்த பக்கம் 3/4 இன்ச் யூபிவிசிக்கும் 3/4 இன்ச் பிவிசிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ நல்லா தட்டுறீங்களோ அவ்வளோ வளையாமல் இருக்கும். இப்போ 4 கார்னருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சென்டர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சென்டர் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லாவே உள்ளுக்குள்ள சொருகி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு ஷேப்பாகவே இல்லை. நான் வச்சேன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. நான் வச்ச மாதிரி இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த கார்னர் இப்படி கீழே வரணும். இந்த கார்னர் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மேலே வரணும். அண்ட் தென் இது ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சேம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, 7 இன்ச்ல 4 பைப் கட் பண்ணிருக்கோம். இதுதான் இந்த ஜாயின்ஸ்க்கு வரணும். இது 4. ஓகே. வீடியோவில் நிறைய பேர் காமனாக கேட்ட கேள்வி, இந்த கனெக்டர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க. நான் இதுக்கு முன்னாடி எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அருண் டெரஸ் கார்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனல், பாபு ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், இவங்க 2 பேருக்கிட்டையுமே நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க கேட்லாக் தருவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் கனெக்டர்ஸ் வாங்கிக்கலாம். கனெக்டர்ஸ் ஒருவேளை லோக்கல் ஷாப்பில் தேடி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டம், கிடைக்காது. நாங்கள் நிறையா கடையில் கேட்டோம். இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருது போல இருக்குது. இங்கே எந்த ஹார்ட்வேர் கடையிலுமே கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்சல் மேட், இதுவுமே அவங்க 2 பேர் யூடியூப் சேனல்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, pasumaithotakkalai.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இன்ஸ்டா பேஜும் வச்சுருக்காங்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 2யும் ஈக்குவலாக வச்சு எல்லாமே கொஞ்சம் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 7 இன்ச்சை வந்து கனெக்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கீழே டச் ஆகிற மாதிரி. இப்போது இதுக்கப்புறமா இதை இப்படி வச்சு எல்லாத்துலேயும் 2 தட்டு, அதே மாதிரி கவுத்து போட்டு ஒரு தட்டு. அதுதான் இப்போ லெக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும்.
அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டு எல்லா 8 இன்ச்சையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம 8 இன்ச் கட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு 8 வேண்டாம் 7 போதும் அப்படின்னா நீங்கள் 7 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ இவங்களையும் நல்லா ஒரு கட்டு ஒரு இன்ச்சுக்கு இது உள்ள இறங்கணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும். இது வந்து டோட்டலா ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து என் கேப்னு சொல்லுவாங்க. இதுவுமே கனெக்டர்ஸ் வாங்குறவங்க கிட்டே கிடைக்கும். இது வந்து நமக்கு லோக்கல்லையும் கிடைக்கும். எல்லாமே 3/4 இன்ச். ஒருவேளை நீங்க 1 இன்ச் வாங்குனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் வேரி ஆகும். திருப்பி போட்டு ட்ரெயின் செல் மேட் ஃபிக்ஸ் பண்ணா நம்ம ஸ்டாண்ட் ரெடி. நெக்ஸ்ட் ட்ரெயின் செல் மேட் ஃபிக்ஸ் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இது போடும்போது இந்த இடத்துல இந்த லாக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். அது வந்து இது மேலே வர மாதிரி போடணும். சேம் இப்போ இந்த சைடு வந்து இது இருக்கா. ஸோ லாக்கிங் வந்து இந்த பக்கம் வர மாதிரி போடணும். இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏர் டேக் வச்சு இது ஃபுல்லாக கட்டிக்கலாம். நான் இதை அப்படியே தான் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்மேண்டில் கூட பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இது வெயிட் தாங்குமான்னு ஒரு டவுட்டு. எனக்கே தெரியல. ஆல்ரெடி நான் வாங்கினதெல்லாம் நல்லா தான் வெயிட் தாங்குது. ஸோ இதுவுமே தாங்குமா, எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. இந்த ட்ரெயின் செல் மேட் மட்டும் 2 குவாலிட்டியில் இருக்குது. நான் ஆக்சுவலி செகண்ட் குவாலிட்டி தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னத்த குவாலிட்டி கூட வாங்கலாம். அது வந்து ஒரு 15 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா. டோட்டல் மேக்கிங் காஸ்ட் எவ்வளோன்னு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க 3/4 இன்ச் UPVC 3-way கனெக்டர் வந்து ஒரு பீஸ் 25 rupees. இது 4-way வந்து ஒரு பீஸ் 55 rupees. ஸோ அப்படி பார்த்தோம்னா 3-way 4 யூஸ் பண்ணியிருக்கோம் 100 rupees. 4-way 4 யூஸ் பண்ணியிருக்கோம் 220 rupees. அண்ட் இது ஒரு பீஸ் வந்து அரௌண்ட் 50 rupees கிட்ட வரும். ஸோ இது ஒரு 150 rupees. என் கேப் வந்து 10 rupees. ஸோ 8 யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு 80 rupees வரும். அண்ட் ஃபுல் லென்த் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் லென்த்தில் நமக்கு இது மட்டும்தான் மீடியா இருக்குது. நான் இதையுமே சேர்த்து கேல்குலேட் பண்ணால் 290 rupees இந்த ஃபுல் லென்த். இந்த UPVC பைப் வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. நாங்கள் 2-3 கடை செக் பண்ணும்போது ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு தோணுனால இது வாங்கியிருக்கோம். இதை விட பெட்டர் குவாலிட்டியும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அது போகிறதுனால போய்க்கலாம். இந்த பைப் வந்து ஒரு ஃபுல் லென்த் வந்து 290 rupees வாங்கணும். ஸோ டோட்டலாக இதோட மேக்கிங் காஸ்ட் எங்களுக்கு 850 rupees வந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் கார்டன் ஸ்டாண்ட் வேணுமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.